தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலிலிருந்து ஜூன் வரையிலான காலகட்டத்திற்கு நமக்கு நேற்று இந்திய வானிலை துறையால் வெப்ப காலத்திற்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெயில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹீட் வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைப்பகுதிகளுக்கு 30 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தபட்சம் இருக்கணும். இது 37 டிகிரி கடலோர பகுதியில் இருக்கணும். உள் மாவட்டங்களை பொறுத்து 40 டிகிரி மினிமம் பதிவாக இருக்கணும். அதிலிருந்து இயல்பை விட 4.6 6 டிகிரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஹீட் வேவ்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் சிவியர் ஹீட் வேவ்னு சொல்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறிய நிலையில் பல்வேறு இடங்களில் பிற்பகலில் லேசான மழை பதிவானது. கோடை காலம் தொடங்கியது முதலே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 100 டிகிரி அளவில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் காலை முதலே கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் மேகமூட்டம் சூழ்ந்து 15 நிமிடங்கள் லேசான மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 3 மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் 15 நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளான தக்கலை, இரணியல், அழகிய மண்டபம், குளச்சல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சேலம் 5 ரோடு, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாலையில் வெயிலின் தாக்கம் குறைந்து லேசான மழை பெய்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.